ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி திருக்கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், அந்த வீடியோவும் எடுத்துருக்குறோம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். வந்துட்டு காலையிலேருந்து ஒரு பொழுது வருஷத்துக்கு ஒரு முறையாவது முருகருக்கு இன்றைக்கி கிருத்திகை கார்த்திகை அதனால விரதம் இருந்து வேண்டிக்கணும்னா எது வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. போயிட்டு இன்றைக்கி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறோம். அது கூடவே சாமிக்கு படைக்கிறதுக்கு சாம்பார் வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாதது இல்லை. அதே மாதிரி ஜவ்வரிசி வந்துட்டுருக்கு பால் பாயாசத்துக்கு. அப்பளம் பொரிச்சிட்டு இப்போ அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சரிசி அது கூடவே ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 5 ஏலக்காய். இப்போ தேங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே முருகருக்கு பிடிச்ச செவ்வாழை உரித்து வச்சுருக்கிறேன். செவ்வாழையும் போட்டுக்கலாம். வெல்லமும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஏலக்காய் தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ வெல்லம் நான் ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அரிசிக்கு. வெல்லம் செவ்வாழை ரெண்டுத்தையுமே உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள். மாவு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு மாவை. இப்போது இந்த டப்பாக்களை மாற்றிக்கலாம் பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். வெல்லம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. நம்ம அது ஊற்றுற வேலைக்கு அது கரைஞ்சிடும் நல்லாவே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு ஊறிட்டு விட்டோம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் லைட்டாக சோடா உப்பு லைட்டாக போடணும். நான் அரிசி மாவுலையாக கொஞ்சம் இருக்குன மாதிரி வரும். ஒரு பிஞ்ச் சோடா உப்பும் கொஞ்சம் சால்ட்டும் போடணும். உப்பு சும்மா ஒரு துளி கொஞ்சமாக போட்டுக்கணும். அதேமாரி கொஞ்சம் ஆப்ப சோடாவும் அதே தான் கொஞ்சமாக போடணும்னா போதும். பாருங்கள், இவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேய்திகை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புதுசுன்னு கிளம்பிச்சா. இது திருப்பி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஒன்று போட்டுட்டேன். அது இவங்க சீக்கிரம் வரலன்றதுக்காக நான் போட்டுட்டேன். பாருங்கள், ஒன்று போட்டு எடுத்துட்டு நல்லா இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பொழுது மூடி சாப்பிட போகிறேன். கந்தரப்பம், அப்பளம், பாயசம், உருளைக்கிழங்கு, சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னுடைய விருதும் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.